பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கொடுக்கறது, வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறுறது, பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மக்களிடையே பிரபலமாகிறது, நினைச்ச விஷயங்கள் அடையிறது, இந்த மாதிரி அற்புதமான பலன்களை கடந்த ஒரு 2.5 வருஷமா அவர் கொடுத்துருக்காரு. கண்டகச்சனியாக போறார். பொதுவாகவே கண்டகச்சனி அப்படின்னா அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத சூழல். இப்போ ஏன் அப்படின்னா சனி அவங்க ராசியை டைரக்டாக பார்ப்பார். பொதுவாகவே நமக்கு நல்லா தெரியும் சனியோட பார்வை நன்மை தராது அப்படின்ற பட்சம். அதே மாதிரி 7ஆம் இடம் கண்டகச்சனி வேற. ஸோ அப்படி பண்ணும்போது எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகும், எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் பிரச்சனைகள் வரும், நம்ம ஒன்று செய்ய அது ஒன்று நடக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழல் வரும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் அதிகமாகும். ஓகேங்களா? இந்த நேரத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவங்களே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. வெளியாட்களோட தலையிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது. இப்போ மாமனார் மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லி ஏற்றி விட்டு அதன் மூலம் இன்னும் பிரச்சனைகள் பெருசாகி அதன் மூலம் ஒரு பிரிவு வர்றது, மனஸ்தாபங்கள் அதிகமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தா முடிஞ்சா உங்களால பேசி தீர்த்துக்குன்னா சரி, டைம் எதுவும் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையா இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தோன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய வியாபார முயற்சிகளை தவிர கூட்டாளிகளையும் பணியாட்களையும் எப்பவுமே கண்காணிப்புல வச்சுக்கிறது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருக்கும் உயரதிகாரிகளும் சக ஊழியர்களை அனுசரித்து போகணும். யாரையும் பகைத்துக் கொள்வோ எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளணும். இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியமா இருக்கணும். மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் அதிக கவனம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. அதே மாதிரி ஆசிரியர் மற்றும் பெற்றோர் சொல் கேட்டு நடக்கிறது நல்லது. தேவையற்ற நட்பு, காதல் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. உடல்ல எதுவும் பிரச்சனை உடனடியாக நீங்க மருத்துவரை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். வீணை, அதாவது சரஸ்வதி வீணை வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி வீணை இருக்கு இல்லையா, அந்த வீணை பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை வாங்கி இவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எப்பயுமே வச்சுக்கிறதும். சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படம் இருக்கு, நட்டி நடராஜ் அவர்தான் நடிச்சிருக்காங்க. அந்த சதுரங்க வேட்டை என்ற படத்தை இவங்க ஒரு புதன்கிழமையில பார்க்கறதும் மிக சிறந்த பரிகாரமா இருக்கும். பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கொடுக்கறது, வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறுறது, பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மக்களிடையே பிரபலமாகிறது, நினைச்ச விஷயங்கள் அடையிறது, இந்த மாதிரி அற்புதமான பலன்களை கடந்த ஒரு 2.5 வருஷமா அவர் கொடுத்துருக்காரு. பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களை பார்த்தோன்னா எந்த விஷயத்திலும் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கணும், ரொம்ப என்ன சொல்றது, யாரையுமே பகைச்சிக்கூடாது, எல்லா இடத்துலையும் ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க. பணம் பொருளாதாரங்களும் மிகப்பெரிய உயர்வுகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி இருந்த இந்த கன்னிராசி இப்ப சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக போறாரு. பொதுவாகவே கண்டகச்சனி அப்படின்னா அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத சூழல். இப்போ ஏன் அப்படின்னா சனி அவங்க ராசியை டைரக்டா பார்ப்பார். பொதுவாகவே நமக்கு நல்லா தெரியும் சனியோட பார்வை நன்மை தராது அப்படின்ற பட்சம். அதே மாதிரி 7ஆம் இடம் கண்டகச்சனி வேற. ஸோ அப்படி பண்ணும்போது எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகும், எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் பிரச்சனைகள் வரும், நம்ம ஒன்று செய்ய அது ஒன்று நடக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழல் வரும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் அதிகமாகும். ஓகேங்களா? இந்த நேரத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவங்களே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. வெளியாட்களோட தலையிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது. இப்போ மாமனார் மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லி ஏற்றி விட்டு அதன் மூலம் இன்னும் பிரச்சனைகள் பெருசாகி அதன் மூலம் ஒரு பிரிவு வர்றது, மனஸ்தாபங்கள் அதிகமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தா முடிஞ்சா உங்களால பேசி தீர்த்துக்குன்னா சரி, டைம் எதுவும் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையா இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. இல்லை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் போங்க. அப்படி போறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பா உருவாக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்துல கூட்டாளிகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது வந்து சார் நாங்கள் 2 பேரும் பல வருடம் பார்ட்னர், 20 வருஷம் பார்ட்னர் சார், 30 வருஷம் பார்ட்னர் சார்,
பட் வந்து திடீர்னு எல்லாத்தையும் ஏமாற்றி தூக்கிட்டு போயிட்டு. ஸோ நீண்ட காலமான நண்பர்களாக இருந்தாலும், நீண்ட காலமான பார்ட்னர்ஸ் இருந்தாலும், இந்த காலத்தில் அவங்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கள்லாம் வெளியே வந்து அதன் மூலம் பண இழப்புகள்லாம் வரக்கூடிய நிலை வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள்லாம் தடைகள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், குழந்தைகளால் மற்றவங்களால் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செய்யணும். யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு செயல்படுவது நல்லதுங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தோன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய வியாபார முயற்சிகளை தவிர எப்பயுமே கூட்டாளிகளையும் பணியாட்களையும் எப்பயுமே கண்காணிப்புல வச்சுக்கிறது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருக்கும் உயரதிகாரிகளை, சக ஊழியர்களை அனுசரித்து போகணும். யாரையும் பகைத்துக் கொள்கிற எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளணும். இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியமா இருக்கு. மாணவர்கள் அப்படின்னா கல்வியில கொஞ்சம் அதிக கவனம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. அதே மாதிரி ஆசிரியர் மற்றும் பெற்றோர் சொல் கேட்டு நடக்கிறது நல்லது. தேவையற்ற நட்பு இருந்து காதல் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. உடல்ல ஏதேனும் பிரச்சனை உடனடியாக நீங்க மருத்துவரை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். அதே நேரத்தில் கலைத்துறையினர் அப்படின்னு பார்க்கும்போது தற்போது என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு சரியா பயனும். புதிய வாய்ப்புகளை தாமதமான கொஞ்சம் பொறுமை காக்கிறது, சம்பள விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது மிக மிக அவசியமாக இருக்குங்க. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னா தலைமை அனுசரித்து போகணும். சகாக்களை கவனமாக கையாளணும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டிய எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளணும். அதே நேரத்தில் மக்களை அணுகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 திருக்கணி ரீதியாக வந்து சனிப்பயிற்சி வந்து தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ 2026 வந்து சனிப்பயிற்சி அப்படின்ற மாதிரி தொடங்கியிருக்கு. அது என்ன சார் அர்த்தம்? அதுக்கு என்ன வேறுபாடு? பொதுவாகவே பார்த்தோம்னா சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். ஏன் அப்படின்னா அவர் வந்து பூமியிலிருந்து மிக தொலைவில் கிரகம் இருக்கிறதுனால ஒரு ராசியும் கடக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனால தான் அவரை நம்ம மந்தன் அந்த மாதிரிலாம் சொல்றோம். மந்தன்னா நிதானமானவர் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தோம்னா ஒரு ரீசெண்டா ஒரு சில நேரங்கள் இப்போ மட்டும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கொரோனா காலத்துல சனி பயிற்சியில கொஞ்சம் டிலே வந்தது. எப்படின்னா பஞ்சாங்கம் ரீதியாக 2 வகையான சனி பயிற்சி இருக்குங்க. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்னன்னா அந்த காலத்துல ரிஷிகள், முனிவர்கள் அவங்க வந்து வாக்கியத்துல பாடல்களா, இப்போ கிரகநிலை வந்து இந்த வருடத்துல கிரகநிலை இந்த மாதிரி இருக்குன்ட்டு ஒரு பாடல்களா ஒரு கணிதத்தை எழுதி வச்சாங்க. அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அதை வந்து கோவில்கள்ல பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வர்றதுனால அது கோவில்ல இப்போ திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி எல்லாமே மற்ற கோயில்கள்ல திருக்கொள்ளிக்காடு இதெல்லாமே சனிப்பெயர்ச்சி நடத்தினாங்கன்னா அவங்க பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படியான சனிப்பெயர்ச்சியை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. திருக்கணிதம் அப்படின்னா என்னன்னா அதாவது வந்து சயின்டிபிக்கா, அதாவது வந்து அந்த காலத்துல கோள்களை வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணித முறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கண்களால் பார்த்து, ஓகேவா, கண்களால் ஒரு டெலஸ்கோப் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரக நிலையும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனை கொண்டு வந்து அதன் மூலம் கொண்டு வந்ததுதான் திருக்கணிதம். இது வந்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டியால், அதாவது கண்களால் பார்த்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து திருக்கணித முறை. ஸோ இப்போ பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்துடுச்சா இல்லை இப்போதான் நடக்க போதான்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நீங்க கோவில்ல இந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தினாலும் நம்ம பலன்கள் வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணிதம் படியான பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். வாக்கியப்படியாம நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் படியும் இருக்கும். ஆனா துல்லியமா இப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படி, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்றது வந்து மீனராசி, மதுரைன்றது வந்து மீனராசி, மதுரை மீனாட்சி அது அப்படின்றது மீனராசி. ஓகேங்களா? திருப்பரங்குன்றமும் மதுரை பக்கத்துல இருக்குது, அது மீனராசி. இப்போ திருப்பரங்குன்றத்துல கரெக்டா ஒரு 1.5 years முன்னாடி வந்து ஜனவரியில 2025 பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அதற்குரிய பலன்களை தருவார். அதன்படி பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி, ஆனால் ஜனவரி மாசத்துல இருந்தே
திருப்பரங்குன்றம் பிரச்சனை அதிகமாகி அதன் மூலம் சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ சனி அங்க வந்துட்டதுனாலதான் திருப்பரங்குன்றத்துல அந்த பிரச்சனை உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்களை போய் கேட்டுன்னு வச்சா தலைவலி அதிகமா இருக்கு, மனக்குழப்பம் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணித ரீதியான பலன்கள் மிகவும் அக்யூரசி கொடுக்கும். அதற்காக நம்ம வாக்கியத்தை நம்ம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா அது பாரம்பரியமாக பயன்படுத்துறதுனால இப்போ நடக்கிற சனிப்பெயர்ச்சி வந்து திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குதுங்க. இது வந்து வாக்கிய ரீதியான சனிப்பெயர்ச்சி. சரி சார், இப்போ வருடங்களை பற்றி நிறைய பயிற்சிகள் நிறைய வருதுன்னு தெரியும். ஆனா முக்கியமா இந்த சனி பயிற்சி மட்டும் அதிகமாக எதிர்பார்த்து பார்க்குறோம். அதாவது ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் எதிர்பார்ப்புகள் உண்டு. எப்படின்னு பார்த்தோம்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மட்டும்தான் மிகவும் தெளிவான, அதாவது வந்து எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அது சில மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றங்களை நல்லா உணர முடியும். மற்ற பெயர்ச்சிகள் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இதனுடைய பெயர்ச்சி காலகட்டம்லாம் இப்போ சந்திரன்லாம் ஒரு 2.25 நாளுக்கு ஒரு ராசி மாறும். சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அதில் வந்து பெரிய அளவு மாற்றங்களை நார்மல் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ராசி பலன்களை சந்திரன் வச்சு டெய்லி ராசி பலன் எழுதும் போதும் அக்யூரசி வரும். பட் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயிற்சிகள் தான். அதில் சனி பயிற்சி ஏன் சார் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கிறதுனால அதனுடைய நன்மையோ தீமையோ நீண்ட காலம் நீடிக்குது. அதனுடைய வழி அதிகமாக இருக்கும், இல்லை அதனால் வரக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த சனி பயிற்சியை மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஓகே சார், இவங்களுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீணை, அதாவது வந்து சரஸ்வதி வீணை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீணை இருக்கு இல்லையா, அந்த வீணை பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை வாங்கி இவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எப்பயுமே வச்சுக்கிறதும். சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படம் இருக்கு, நட்டி நடராஜ் அவர் தான் நடிச்சிருக்காங்க. அந்த சதுரங்க வேட்டை என்ற படத்தை இவங்க ஒரு புதன்கிழமையில பார்க்கறதும் மிக சிறந்த பரிகாரமா இருக்கும். இப்போ நீங்க இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு இந்த ஒரு சொல்யூஷன் ஆமா, இது வந்து அவங்களுக்கு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இது அவங்க ராசிக்கு என்ன இந்த இது பண்ணும்பொழுது அதனுடைய நெகட்டிவ், அதாவது சனியாலேயே வரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட் நிச்சயம் குறையும். இந்த புதன்கிழமை டைம்ல வந்து இந்த படம் பார்க்கணும். ஆமாங்க. நான் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நம்ம வந்து ஜோதிடத்துல நம்மளை சார்ந்து வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் பிரச்சனை வருது, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான பரிகாரங்களும் மற்றும் உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இது போன்ற ஆலோசனைகள் வேணும்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்தும் வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் செய்து தரப்படும். அதே நேரத்தில் பரிகாரங்கள், துல்லியமான பரிகாரங்கள், உங்க ஜாதகத்துக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்றது வந்து மிகவும் அந்த பரிகாரம் துல்லியமான பரிகாரம். அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயம் தீர்க்கப்படும்.